இந்த மத்தியான வேலைக்காக கத்தரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். சகோதரன் பேசுவார்கள். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வைத்துவிட்டு ஜெபித்து கடந்து போக விரும்புகிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 4:13. வெள்ளிக்கிழமை தியானித்த வசனம்தான். அதை திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன். 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருடைய கண்கள் எல்லாவற்றையும் காண்கிற கண்களாய் இருக்கிறது. ஆழத்துக்குள்ளையும் பார்க்கும், இருளுக்குள்ளையும் பார்க்கும், அதிக வெளிச்சமாய் இருக்கிற இடத்துலயும் பார்க்கும். அதிக வெளிச்சம்னா நமக்கு கண்ணை மூடிக்கிடுவோம், கண்ணு கூசும், கண்ணு தெரியாது. கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், நைட்டு எதிர லைட்டை போட்டு வந்தா கிராஸ் பண்றது, சைக்கிள்ல போறது, வெஹிக்கிள் வர்றது கண்ணே தெரியாது. அதிக வெளிச்சத்துல நம்மளால காண முடியாது. ஆண்டவருடைய கண்கள் அதையும் காண்கிறது. அக்னி ஜுவாலையை போன்ற கண்கள் அவருடைய கண்கள். 7 கண்கள் என்று சொல்லப்படுகிறது. சரியா 4ஆம் அதிகாரத்தில் 7 கண்களும் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிறது. எல்லாத்தையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். உள்ளத்துல உள்ளதையும் அறிகிறார். மனுஷன் முகத்தை மாத்திரம்தான் பார்க்கலாம், தேவனோ இருதயத்தை காண்கிற தேவனாயிரு. எல்லாவற்றையும் அவருடைய கண்கள் காண்கிறது. நம்ம வேதத்துல யோவான் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இயேசு அங்கே இருக்கிறார். பிலிப்பு நாத்தான்வேலை இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு வருகிறார். அப்பொழுது இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி இயேசு அவனை வரவேற்கிறார். நாத்தான்வேலை, ரபி, நீர் என்னை எப்படி அறிவீர் என்று சொல்லி அவன் கேட்கிறான், சந்தேகத்தோட கேட்கிறான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், பிலிப்பு உன்னை கூப்பிடும் முன்பதாக நீ அத்தி மரத்தின் கீழே நின்று கொண்டிருந்தாய், அப்பொழுதே நான் உன்னை கண்டேன் என்று. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. இது சின்ன காரியம்பா, இதுல பெரிதானவளை நீ காண்பாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். தூதர்கள் ஏறுகிறது இறங்குறதையும் உன்னால காண முடியும் என்று சொல்லுகிறார். பாருங்க, மாற்கு 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிப்போம். 6:38 வாசிப்போம். அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். மாற்கு 6:48. காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதே அவர் கண்டு, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவளுக்கு வந்து அவர்களை கடந்து போகிற போல காணப்பட்டார். அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. 5 அப்பத்தை ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்து அவர்களை அனுப்பியாச்சு. சீஷரை படகுல ஏத்தி கடல்ல அனுப்பியாச்சு. இயேசு உயர்ந்த மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். தண்டு வலித்து கொண்டு போறாங்க. பாதி கடல் வந்தாச்சு. காற்று, சுழல் காற்று அடிக்குது, புயல் அடிக்குது. தண்டு வலிக்க மிகவும் கஷ்டப்படுறாங்க. தண்டு வலிச்சா அது முன்னால போக மாட்டேங்குது.
மிகவும் கஷ்டப்பட்டு தண்டு வலிக்கிறார். அது உயர மலையிலிருந்து அவர் காண்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சகலவற்றையும் காண்கிற தேவன். நீ படுகிற பாடை அவர் காண்கிறார். உன் வருத்தத்தை அவர் காண்கிறார். நீ உதவி இல்லாம தவித்து கொண்டிருக்கிறத அவர் கண்கள் காண்கிறது. கரங்களை தட்டி கத்தர மேம்படுத்தும் இந்த மதியான வேளையில. அல்லேலூயா. அவர் பிதாவோடு பேசி கொண்டு இருக்கிறத நிறுத்திட்டு ஜெபத்தை முடித்துட்டு மலையிலிருந்து இறங்கி கடலின் மேலே, அந்த கொந்தளிக்கிற கடலின் மேலே, அலையின் மேலே நடந்து அவர்களிடம் வந்து அவர்களை அக்கறைப்படுத்துகிறார். கடலை அமர்த்துகிறார். காற்றை கொந்தளிப்பை அடக்கி சமாதானத்தை கட்டுகிறார். அப்படியே கண்கள் சகலவற்றையும் காணும். நீ படுகிற பாடு, பிரயாசம், வருத்தம் எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவனா இருக்கிறார். ஒருபோதும் நீ கலங்காத. கர்த்தர் உனக்கு போதுமானவர். நான் இயேசுக்குள்ள வந்துட்டேனே, எனக்கு ஒன்னும் நடக்கல, நான் இயேசுவை நம்பி இருக்கிறேனே, என் வாழ்க்கையில தீமைதான் நான் காணுறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, சகலவற்றின் நன்மைக்கு ஏதுவாக அவர் நடத்தி கொடுப்பார். அவர் கண்கள் சகலவற்றை காண்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் கண்களை மூடி தலையிலை தாழ்த்தி செய்தியை கேட்கும்படியாய் நம்ம ஆயத்தப்படுவோம். ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் தோத்திரம். மேயனே உமது தயைகளை அடியேன் விவரிக்கைய மாத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் தோத்திரம். 1000 தரம் தோத்திரம். மத்தியான வேளையில் எங்களோட பேசுங்க. அடியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஜெபித்து துதிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். உச்சாமாய் சொல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பொல்லாத பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனதிலே தோன்றுகிற எண்ணங்கள் நல்லா கவனிக்கணும். I want you to very carefully listen. Whether you are spiritual or you are worldly, I just don't mind. But ஆனால் மனதிலே எழும்புகிற எண்ணங்கள், நினைவுகள், நோக்கங்கள், யோசனைகள் நல்லா கவனிக்கணும். நம் மனதிலே தோன்றுகிற எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள் எல்லாவற்றிலும் நீங்க பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய இருதயத்திற்கும் உங்களுடைய ஆத்மாவுக்கும் விரோதமாகவே இருக்கும். I want you to very carefully listen to. அதை நான் ஒரு பவுலடியாருடைய வாழ்க்கையிலிருந்து அதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். நீங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, நீங்க 7ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்க கவனமாய் நீங்க வாசிக்கணும். அதுல சில வார்த்தைகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இட்ஸ் டாக்ஸ் அபவுட் தி தாட் ப்ராசஸ் ஆஃப் பால் தி அப்பாசல். அவருடைய எண்ண அலைகளை குறித்து அந்த இடத்துல பேசும்.
அதுல எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அதுல சில வார்த்தைகளை சொல்றேன். ஆகிலும் எனக்கு லாபமா இருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். It talks about the thought process. எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Still the thought process is going on. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அவருடைய தாட் ப்ராசஸ். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். எண்ணிக்கொண்டிருந்தவர், எண்ணினவர், எண்ணிக்கொண்டிருந்தவர் அதை நஷ்டம் என்று விட்டுவிட்டேன். பட் ஸ்டில் தி தாட் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் இன் ஹிம். நஷ்டம் என்று விட்டுட்டார். ஆனாலும் அவர் அதை குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் இதை விளக்கி சொல்லட்டும். இதை குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று, நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. அப்போ அது பூரா இந்த தாட் ப்ராசஸ். எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணவில்லை, ஆனால் நான் ஆசையாய் தொடருகிறேன். நல்லா கவனிங்க. அப்போ நான் ஆசையாய் தொடர்கிற அந்த செயல்பாட்டுக்குள் நான் வர வேண்டும் என்றால் அந்த மனதை நாம் கட்டுப்படுத்த அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவா. பவுல் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாருன்னு அந்த வசனங்களை நீங்க பார்த்தா தெரியும். இதுல நான் சொல்ல விரும்புகிறது என்ன என்றால், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருக்கிறது. இங்க எல்லாரும் வந்திருக்கிறவங்களை வச்சு நான் பேசுறேன், என்னையும் குறித்து வச்சு பேசுறேன். எல்லாரும் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோம். நாம் எல்லாரும் ரட்சிப்படைந்திருக்கிறோம். நான் நம்புகிறேன். நம்முடைய ஆத்மாவும் கர்த்தர் பேரில் செம்மையாய் இருக்கிறது, கர்த்தரையே நோக்கி இருக்கிறது, கர்த்தரை குறித்து தவனமாக இருக்கிறது. அதையும் குறித்து நான் சந்தேகப்படல. அது உங்களுடைய ஆத்மாவும் செம்மையாய் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆனால் நம்முடைய ஆவி நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஆவி, அதை இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு நான் செல்லட்டும். நம்முடைய ஆவிதான் நம்முடைய மனதையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் கட்டுப்படுத்துகிறது. நம்முடைய மனதுதான் நம்மை கேவலப்படுத்துகிறது. நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் டு எம்பசைஸ் திஸ் வேர்ட். இருதயம் செம்மையா தான் இருக்கு. நம்ம ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவும் அவர் மேல தவனமாய் இருக்கிறது, அவர் மேல நோக்கமாய் இருக்கிறது. அதையும் நான் குறைவு சொல்லவில்லை. ஆனால் அப்படி இருதயத்தை கொடுத்தவனுடைய மனதும் ஆவியும், ஆத்மா செம்மையாய் இருக்கிற மனுஷனுடைய ஆவியும் அவனுடைய மனதை, எண்ணங்களை அது கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. நல்லா கவனிக்கிறது. ஆகையினால் தான் இந்த 12ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தேன் ரோமருக்கு. இந்த மனது, நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு கூட இருந்தாலும், நம்முடைய ஆத்மா செம்மையாய் இருந்தாலும், என்னுடைய மனது என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறது? உலகத்தையே சார்ந்திருக்கிறது. It follows the pattern of this world. ஆகையினாலே அந்த வசனத்தில் ஆண்டவர் பவுலடியார் எழுதுகிற ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அந்த 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அவர் ரட்சிப்பை குறித்து பேசல. இட்ஸ் நாட் டாக்கிங் about salvation.
இஸ் நாட் டாக்கிங் அபவுட் அந்த ஆத்மாவுடைய பொறுப்பை குறித்து அந்த இடத்துல பேசவில்லை. ஆனால் உன்னுடைய மனதை குறித்து தான் அந்த இடத்துல பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. இருதயம் செம்மையா இருக்கும், ஆத்மா கர்த்தர் பார்வையில நேராத்தான் இருக்கும். ஆனாலும் உன்னுடைய ஆவி, உன்னுடைய மனதையும் உன்னுடைய நினைவுகளையும் கட்டுப்படுத்துகிற அந்த ஆவி, அந்த மனது, அது புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா. அதை புதிதாக்குவதற்குத்தான் அந்த பவுலடியார் அழகாக அந்த பிலிப்பியர் 4:3 அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். நான் அதை குறித்து கொஞ்சம் நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய மனது, இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி வேர்ல்ட். இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி அவர் எஜுகேஷன். நல்லா கவனிங்க. உன்னுடைய மனதை கட்டுப்படுத்துகிறது என்ன? உன்னுடைய படிப்பு, உன்னுடைய அறிவு, உன்னுடைய கல்ச்சர், உன்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய பாரம்பரியம். அல்லேலூயா சொல்லுவோமா. நம்ம சிஎஸ்ஐ பாரம்பரியத்தில் வந்திருக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய மனது அந்த பாரம்பரியத்தினால் நாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அறியோ வித் மீ? சில பாரம்பரியங்கள், நம்முடைய படிப்பு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய எண்ணங்களை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது. ஆகையினாலே அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறபடியினாலே நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாம் இன்னும் சரியாய் பெற்றுக்கொள்ளல. நம்முடைய அறிவு குறைவுள்ளது. அதுதான் இந்த பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். the thought process is still going on. எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்படியே போய்கிட்டார். எதுக்காக அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்னா, இந்த 9வது வசனத்திலையும் 10வது வசனத்திலையும் 4 காரியங்களை அவர் குறிப்பிடுகிறார். நான் அதை குறித்து நான் பேசட்டும். எதற்காக எண்ணினாராம், எதற்காக எண்ணிக்கொண்டிருக்கிறாராம்? இந்த 4 காரியங்களையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டுவிட்டேன். எண்ணிட்டு இருந்தவர் அதை என்ன பண்ணிட்டார்? நஷ்டம் என்று விட்டுட்டார். நஷ்டம் என்று விட்டதுக்கு அப்புறமும் the thought process is going on. அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கவனிங்க பிரியமான. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு பெரிய இடர்பாடு. எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனாலும் நம்முடைய எண்ண அலைகள் போய்கொண்டுதான் இருக்கிறது. அதை நிறுத்த முடியல. அதை நஷ்டம் என்று எண்ணினேன், அதை குப்பையுமாக எண்ணுகிறேன். அதை விளக்கமா சொல்லட்டும். நான் அதை நஷ்டம் என்று எண்ணி விட்டுவிட்டேன். அதை ஏன் அவர் குப்பையுமாக எண்ணுகிறார்? அப்புறம் அவர் சொல்றார், நான் பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. நல்லா பாருங்க. இதெல்லாம் எண்ணினார், எண்ணிக்கொண்டிருந்தார், விட்டுவிட்டார், குப்பையுமாக அவர் அதை கருதுகிறார். எதற்காக அதை பிடித்து? அவர் சொல்றாரு, இதெல்லாம் பண்ணி கூட still his thought process is going on to perfect. சில பரிபூர்ணத்தை அடைவதற்கு அவருடைய தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆகையினால் அவர் சொல்லுகிறார், நான் பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பெற்றுக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா. The thought process is to, unless it goes towards perfection, நீ கர்த்தரை அறிகிற அறிவு குறைவுள்ளது. அதனால் தான் அவர் சொல்கிறார், கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இதை நான் சொல்றேன், நஷ்டம் என்று விட்டுவிட்டோம். அவர் ஏன் அதை திருப்பி குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்றாருன்னு நான் அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். இங்கே பெண்களாக இருக்கிறபடினாலே இதை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம அநேக நேரத்தில் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் மேல நம்மளுக்கு பிரியம் இருக்கா இல்லையா?
அப்போ சில வேளைக்கு என்ன பண்ணிடுறோம், அதை விட்டு விடுறோமா? சரி, ஒரு சாரார்ல நம்ம பாரம்பரியத்தில் வர்றவங்கள அந்த ஆசையை நமக்கு கட்டுப்படுத்திக் கொள்கிறோம், விட்டு விடுகிறோம். ஆனாலும் அந்த தாட் ப்ராசஸ், கோல்ட் இஸ் பிரஷியஸ், ஆமாவா? அது ஒவ்வொரு நாளும் இட் இன்க்ரீசஸ் இட்ஸ் வேல்யூ. சோ அதை பிரஷியஸ் என்று அவன் விட்டு விட்டாலும் அது பிரஷியஸ் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறபடியினால், அல்லேலூயா சொல்லுவோமா, எண்ணிக்கொண்டிருக்கிறான், அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினாலே அதை பிரஷியஸ் என்று நான் எண்ணிக்கொண்டால் அதை விட முடியாது, ஆமாவா இல்லையா? அதை பிரஷியஸ் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தால் அதை விட்டுவிட்டேன் என்று சொன்னாலும் அதை விட முடியாது. ஆகையினாலே அவர் என்ன செய்கிறாரு, அதை குப்பை என்று எண்ணுகிறார், அல்லேலூயா சொல்லுவோமா. அதை பர்மனண்டா அதை விட்டு விடுறதுக்காக நம்முடைய ஆசைகள், நம்முடைய இச்சைகள், நம்முடைய பிரிஃபரன்சஸ் எல்லாவற்றையும் அதை கிறிஸ்துவுக்காக, அல்லேலூயா 7ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்காக, அல்லேலூயா சொல்லுவோமா, கிறிஸ்துவை அறிகிறதற்காக நான் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அநேக நேரத்தில் இந்த தாட் ப்ராசஸ் அவங்களுக்கு போய்கிட்டு தான் இருக்கு. சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் பார்த்திருக்கேன், அநேக ஐ எம் டாக்கிங் வித் எக்ஸாம்பிள்ஸ். அநேகர் அந்த எமோஷனல் என்ன பண்ணிடுவாங்க, நகைய, ஆமாவா இல்லையா? ஆனாலும் அந்த பிரஷியஸ் இஸ் பிரஷியஸ் தானே, ஆமாவா இல்லையா? எப்படினாலும் கோல்டு இஸ் பிரஷியஸ். ஒருவேளை அதை பேங்க்ல வச்சுக்கிட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு டெபாசிட், அது ஃபியூச்சருக்கு இருக்கட்டும். ஸோ பிரஷியஸ் இஸ் பிரஷியஸ் இல்லையா? அதனால என்ன பண்ணுவாங்க, எமோஷனலா விட்டு விடுவாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன், பிகாஸ் ஐ கம் அக்ராஸ் சம் பீப்புள்ஸுடைய அவங்களுடைய சாட்சிகள் இல்லது அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டு அதை விட்டுட்டேன் அங்கிள், அது என்னமோ ஒரு எமோஷனலா விட்டுட்டேன். ஆனா அது சோ பிரஷியஸா இருக்கிறதுனால அதை ஒளிச்சு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஓப்பனா போட பிஸ்டல் என்ன பண்றாங்க, ஒளித்து வைத்து கொண்டு போ. அப்போ அதை என்ன பண்ணல, அதை குப்பையுமா எண்ணல. அவர் பவுலடியாரே சொல்றார், நீங்க இதை மத்தியில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் பவுலடியார் வாழ்க்கையிலிருந்து இதை நான் பேச விரும்புகிறேன் என்றால், நம்முடைய மனம் மாற வேண்டும் என்றால், புதிதாக வேண்டும் என்றால், நமக்கு மேலே ஆவிக்குரிய வளர்ச்சியிலே மேலே இருக்கிறவர்களை வைத்துதான் நான் ஒப்பிட முடியும், ஆமாவா இல்லையா? யூ கேன் கம்பேர் யுவர் ஸ்டாண்டர்ட் ஒன்லி வித் கம்பேரிங் வித் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹையர் பீப்புள். ஆனா அப்படி ஹையர் பீப்புளை வச்சுட்டு நான் ஒப்பிட்டு பார்க்கணும்னு நான் சொல்லல. ஆண்டவர் சொல்லு வேதத்தின்படி நாம் யாரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளணும் சொல்லுங்களேன். யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? இயேசுவோட. ஏன்னா என்னை போல மாறணும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நான் மாறணும் வேண்டும் என்றால் நான் யாரோடு என்னுடைய டே டு டே லைஃபை, என்னுடைய டே டு டே திங்ஸை என்ன பண்ணணும், யாரோட ஒப்பிடணும்? கிறிஸ்துவோடு கூட ஒப்பிடணும். ஆனா கிறிஸ்துவோடு கூட ஒப்பிடுவதற்கு நம்முடைய மனது ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. ஏன்னா அநேக நேரத்தில் அவர் ஆண்டவர், அதனால அவரோடு நம்ம கம்பேர் பண்றத நம்ம என்ன பண்றோம், விட்டு விடுகிறோம். ஆகையினாலே உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் நான் சொல்லி கொடுக்கிறேன். நீங்க கிறிஸ்துவோடு கூட நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஏனென்றால் நம்மளுடைய ஒரு மன அலை என்ன வருதுன்னா, அவரு பெரியவர், அவர் மாதிரி நம்மளால மாற முடியுமா அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு மன அலை வந்து விடுகிறபடினால அதுதான் மாற வேண்டும் என்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் மனதிலே தோன்றுகிற நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவரும் மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினாலே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை எனக்கு முன் மாதிரியாய் வைத்து நடக்க எனக்கு பயம். அவர் போல இருக்க முடியாது. ஐ cannot attain that standard என்று என்னையவே நான் சொல்லிக் கொள்ளுவேன். ஆகையினாலே வேதத்தை நான் வாசிக்க ஆரம்பித்த பொழுது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் பவுலடியார் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்.
நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. என்னை அவர் சொல்றார் பாருங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே என்னுடைய வாழ்க்கை நடைமுறைகளை நான் அவருடைய வாழ்க்கை மூலமாய் நான் அறிந்து கொண்ட காரியம், அல்லேலூயா சொல்லுமா, அதைத்தான் இன்றைக்கு நான் கவனமாய் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அன்புக்குரியவர்களே, நான் பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று வாட் அன் அடாசிட்டி he should have. அவர் அப்படி சொல்லுவதற்கு வாட் அன் அடாசிட்டி. நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு ஹேவ். ஏனென்றால் அவருடைய மேன்மை நீங்க வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்திலிருந்து அவர் எழுதுகிறார். 5-6 வசனத்துல அநேக காரியங்களை தன்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். என்ன காரியங்களை எடுத்து வைத்திருக்கிறார்னா, நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் அடைந்தவன். ஒரு பெரிய தன்னுடைய ஜாதகத்தையே எழுதி வைத்திருக்கிறார். அதுல சொல்லப்பட்ட காரியங்களை ஒரு நாமினல் கிறிஸ்டியன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தால், அவர் எழுதியிருக்கிற அந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிஜமாக இருக்கும் என்றால், நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் அடைந்தவன், நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயர், அப்படி இருந்தால் உங்களுடைய மன நிலைமை எப்படி வரும் என்றால், that is quite natural. எப்படி என்ன அலை வரும் அப்படின்னா, கிறிஸ்துவானவர் வரும் பொழுது எனக்கு இந்த ஒவ்வொரு நிலைமையிலும் நான் இருக்கிறதை பார்த்து, எனக்கு விலையேறப்பட்ட கற்களை பதித்த, வைரத்தை பதித்த, வைடூரியத்தை பதித்த, முத்தை பதித்த கிரீடத்தை தான் எனக்கு கொண்டு வருவார் என்று நினைக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா. அவனுடைய மேன்மைகளை பாருங்க. இவைகள் எல்லாம் அவனுக்கு லாபமாயிருந்தது. தன்னுடைய ஜாதகத்தில் இவைகள் எல்லாம் லாபம். அது நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய கிரீடத்தை தான் கொண்டு கொடுப்பார் என்று நம்முடைய எண்ண அலைகள் இருக்கிறது. அதற்கு மேல் அதை பிடித்துக் கொண்டேன் என்று ஆசையாய் தொடர விட்டு விடுகிறோம். புரியுதா? ஆசையாய் தொடர வேண்டும் என்றால் என்னுடைய மனநிலைமை அதை பூரணமாய் நான் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் கட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுதுதான் அந்த மேன்மையை உன்னால் அடைய முடியும். இத்தனை மேன்மைகளையும் அவர் என்ன பண்ணிட்டார், குப்பையுமாக, நஷ்டமாக தனக்கு இருந்த மேன்மையெல்லாம். நல்ல கவனிங்க, அவருடைய வாழ்க்கையில அவர் எழுதுகிறார். இந்த பிஃபோர் ஹிஸ் கன்வர்ஷன் இருந்த மேன்மைகளை குறித்து சொல்லுகிறார். ஆப்டர் ஹிஸ் கன்வர்ஷன் அவருடைய மேன்மைகளை குறித்து நாம் வேதத்தில், நான் 3ஆம் வாரம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன், உங்களை பார்க்கிலும் நான் அதிகமாய் பாஷை பேசுகிறவன். நல்லா பாருங்க. அதுல உன்னதமான கிரவுன் என்ன அப்படி என்றால், அவர் அந்த ராப்போஜனத்தை குறித்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறதா, இட் இஸ் a crown in his life. அல்லேலூயா சொல்லுமா. அவர் ராப்போஜனம் நடந்த பொழுது அவர் கிறிஸ்துவோடு கூட இல்லை. அம்மாவா இல்லையா? இல்லை. ஆனால் அவர் அந்த 3 ஆண்டுகள் அரபி தேசத்திலே கிறிஸ்துவோடு கூட தனித்து வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில், இட்ஸ் நாட் a physical living with Christ, he was living in a spiritual life with God. 3 full years ஆண்டவரோடு கூட அவர் உறவாடி இருக்கும் பொழுது, அந்த நாட்களில் அவருக்கு சொல்லப்பட்டவைகள், அவருக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டவைகளை அவர் வேதத்திலே எழுதுகிறார். அது அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவான் கூட, அவருடைய சீஷர்கள் கூட இவ்வளவு தத்ரூபமாய் எழுதல. அந்த காட்சியை, அந்த சம்பவத்தை இவ்வளவு தத்ரூபமாக எழுதவில்லை. 11ஆம் அதிகாரத்தில் அவள் எழுதுகிறார், அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அதை சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக அடிக்கப்பட்ட என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி எதை செய்யுங்கள். எவ்வளவு தத்ரூபமாய் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அது சீஷர்கள் கூட அந்த சம்பவத்தை பற்றி இவ்வளவு அழகாய் எழுதல. ஆனால் பார்க்காதவர், அவருடைய மனதிலே அவர் ஆண்டவரையே நினைத்து சஞ்சரித்த அந்த நாட்களிலே ஆண்டவர் காட்டிக் கொடுத்ததை, அந்த ஆண்டவர் சொல்லிக் கொடுத்ததை
காண்பித்துக் கொடுத்ததை அவர் எழுதியிருக்கிறார். இது ஆவியானவருக்கும் இது உகந்ததாகப்பட்டது. அல்லேலூயா சொல்லுமா. whatever you write, it may not please your husband. whatever you do, it may not please others. ஆனால் இவர் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க, அது ஆண்டவருக்கே பிரியமாய் இருந்தபடியினாலே அவர் என்ன இந்த வார்த்தையை, என்னை பின்பற்றுகிறவர்களாக ஆகுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஆவியானவரால் ஏவப்பட்டு அந்த வார்த்தைகள் நமக்கும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. இது I used to marvel about it. We make many statements, whether it is approved by God, we do not know. But what Paul said, நான் பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஆவியானவரால் ஏவப்பட்டு அதுவும் அந்த வார்த்தைகளை நமக்கு எழுதி நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா. இந்த வார்த்தை தான் என்னை மிகவும் அதிகமாய் கவர்ந்தது. I started concentrating the life of Paul. அல்லேலூயா சொல்லுமா. அதை அடைந்து, ஏனென்றால் அதை அடைந்து விட்டால் நான் கிறிஸ்துவோடு கூட என்னால் சமமாக இருக்க முடியும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற போல நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என அன்புக்குரியவர்களே, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் குறித்து சொன்னேன். இது ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ நினைக்கும் பொழுது, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில 2 விதமான வாழ்க்கை இருக்கு. இட்ஸ் ஒன் செக்குலர் லைஃப், உடைய உலக பிரீதியான வாழ்க்கை. நாம் வேலை செய்கிறோம், பிசினஸ் செய்கிறோம், நம்முடைய குடும்பத்தோடு கூட இருந்து கொள்கிறோம். தட் இஸ் வெரி எசென்ஷியல். அது கர்த்தர் கொடுத்த ஒரு காரியம். அந்த செக்குலர் லைஃப், அது பிள்ளைகளுக்கு போஷிக்கணும், குடும்பத்தை நம்ம போஷிக்கணும், குடும்பத்துக்காக நம்ம எல்லாம் சம்பாதிக்கணும். அதெல்லாம் இட் இஸ் a செக்குலர் டிமாண்ட். அது இருக்கு. அது ஆனால் அந்த செக்குலர் லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மனதை அவர் கட்டுப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா சொல்லுவோமா. It should not always depend upon your secular things. அல்லேலூயா சொல்லுவோமா. அதையே நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அதையே நாம் அடைந்தேன் என்று, அதுதான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னுடைய மனம் மாறணும். அதையே நினைத்து கொண்டிருக்க கூடாது. நீ அதை குப்பையுமா எண்ணணும். அவர் எல்லாவற்றையும் அதை குப்பையுமாக எண்ணினபடினால், நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறபடியினால, நான் அடைந்தேன் என்று சொல்லாதபடிக்கு எண்ணுகாமல், நான் பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை பவுலை குறித்து கொஞ்சம் நான் சொல்லட்டும். அவர் எல்லாவற்றையும், அவருடைய பழைய வாழ்க்கையில் கிடைத்த மேன்மைகள், லாபமாயிருந்த காரியங்களை நஷ்டமாய் விட்டுவிட்டது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் தன் ஆவிக்குரிய ஏனென்றால் இந்த பிலிப்பியர் நிருபம் எப்பொழுது எழுதப்பட்டது உங்களுக்கு தெரியணும். இது ஆதி அவருடைய ஊழிய வாழ்க்கை ஆரம்பித்த பொழுது எழுதின ஒரு நிருபம் அல்ல. அவர் சிறைச்சாலையில அடிக்கப்பட்டு அவர் மரணத்தை அந்த நாட்களிலே எழுதப்பட்டு, நீங்க அந்த பிலிப்பியர் நிருபத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சாகிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக எழுதின நிருபம். அப்படி என்றால் அவர் அந்த செக்குலர் லைஃப்ல இருந்த மேன்மையை விட்டுவிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எடுத்த அந்த மேன்மையை அவர் குப்பையுமாக எண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுமா. நல்லா கவனிங்க. அது குப்பை, நான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனம் குப்பைன்னு நினைக்கணும்னு நான் சொல்லல. அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவர் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் அதை குப்பையாக விட்டுவிட வேண்டும் என்று சொல்லல. பவுலடியார் வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு மேன்மையையும் அவர் மேல கொண்டு வராதபடி அது பக்கத்திலே வைத்து விடுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. எல்லாம் மேன்மை இருக்கு, அதை குப்பையாக எண்ணல. அந்த பழைய வாழ்க்கையில இருந்த மேன்மைகளை குப்பையமாக எண்ணுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த மேன்மைகள்
அவர் அதை பெரிய மேன்மை என்று அவர் கருதவில்லை. அல்லேலூயா சொல்லுமா. என்னென்றால் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன், உங்கள் அனைவரையும் காட்டிலும் அதிகமாய் பாஷை பேசுகிறவன். அல்லேலூயா சொல்லுமா. அவர் சொல்லுகிறார், நான் பரத்துக்கு ஏறி அங்கு தூதர்கள் பேசுகிற பாஷைகளை கேட்டவன். அப்படிப்பட்ட மேன்மைகள் உள்ள அந்த பவுலடியார் எல்லாத்தையும் பக்கத்தில் வைத்து விடு. அது நஷ்டம் குப்பையுமாக எண்ணல. அவரு அதை பெருசா அதை மேன்மையா காமிக்கிறது இல்லை. ஆனா நம்ம நேரத்தில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி விடுகிறோம், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி விடுகிறோம், கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுக்கிறார் என்று நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். ஆனாலும் அநேக நேரத்தில் கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு குறைவுள்ளது. நான் சொல்லட்டும், என்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பவுலடியார் வாழ்க்கையை வைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேக நேரத்தில் அவர் 3 ஆண்டுகள் அவர் அரபி தேசத்திலே கர்த்தரோடு கூட ஒருமித்திருந்த நாட்கள் 3 ஆண்டுகள். ஆனால் அதே போல சில மணி துளிகள் அல்லது சில நிமிஷ துளிகள் நாம் ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாவா சொல்லுங்க. கொஞ்ச நேரம் குவைட் டைம், கொஞ்ச நேரம் பிரேயர் டைம், கண்டு அவருடைய வசனங்களை நம்ம தியானிக்கிறோம். அப்பொழுது நமக்கு சில வேளைகளிலே ஒரு நல்ல வெளிப்பாடு வருகிறது, இல்ல ஒரு பெரிய ரெவலேஷன் வருகிறது. அல்லேலூயா சொல்லுவாங்க. சில வேளைக்கு நான் வேதத்தை உட்கார்ந்து வாசித்து கொண்டிருப்பேன், அப்பொழுது ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு வரும். வெளிப்பாடு வந்த உடனே என்னுடைய மனது என்ன நினைத்து கொண்டிருக்கிறேன்னா, அந்த வெளிப்பாட்டை நினைத்த உடனே எனக்கு ஏதோ ஒரு பெரிய கிரீடம் வச்சுக்கப்பட்டது போல நினைத்து விட்டு வேதத்தை மூடி வைத்து விட்டு தியானிக்கிறதை விட்டு விட்டு எழுந்து நம்முடைய வேலையை செய்ய போகிறோம். நம்முடைய அறிவு குறைவு. நம்ம அநேக நேரத்தில் we have attained. ஆண்டவர் அதை தாண்டியும் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். அதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை உன்னோடு கூட பேச விரும்புகிறார். ஆனால் நம்முடைய மன நிலைமை என்ன, அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், கட்டுப்படுத்தி ஒரு பெரிய I am so delighted about the revelation, I am so enlightened by the revelation. ஆகையினாலே என்ன பண்ணிடுறோம், நம்ம மூடி வச்சுட்டு போயிடுறோம். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது நம்முடைய அறிவு குறைவு, நம்முடைய அறிவு குறைவு. எனக்கு அன்புக்குரியவர்களே, பவுலடியார் சொல்லுகிறார், இதை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை நீங்க அந்த 9-10 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்றால் 2 காரியத்தை அந்த இடத்துல சொல்றார். நல்லா கவனிக்கணும். கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்றால் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். நாம் அநேக நேரத்தில் கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார், பாவ மன்னிப்பு வாங்கி கொடுத்தார், அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு. நல்லா கவனிங்க. நீங்க பவுலுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அவனுடைய உருமால்களும் கச்சைகளும் ஜனங்கள் மீது போடப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சு? பிசாசுகள் நடுங்கி ஓடினது, வியாதியஸ்தர்கள் குணமானார்கள். ஆனா அது அவன் பெருசா கருதல. அல்லேலூயா சொல்லுவோமா. He never wanted to trust on his own ability, his own power. He wanted to know the resurrected power of Jesus Christ. அல்லேலூயா சொல்லுவோம். நான் கிறிஸ்துவுடைய வல்லமையை அறியணும், அதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக. கிறிஸ்துவை அறிகிற அறிவு. நீங்க நல்லா கவனிங்க. வேதத்தை நீங்க திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசேயை குறித்து உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டும். அவன் மோசே ஆண்டவரோடு கூட முகமுகமாய் தரிசித்தோம். கர்த்தர் அவனிடத்துல பிரத்யட்சமாய் பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். நல்லா கவனிங்க பிரியமானங்களே. பிரத்யட்சமாய் பேசுகிறவர். நான் எல்லா தீர்க்கதரிசிகளோடு பேசுகிறது போல அல்ல, நான் மோசேயினிடத்துல பிரத்யட்சமாய் முகமுகமாய் பிரத்யட்சமாய். What I am talking to Moses is something different. He had an excellent relationship with God. Hallelujah சொல்லுவோம். நம்மளும் அப்படி இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு சொல்லிட்டேன், ஒரு அசம்ப்ஷன்.
நம்ம எல்லாரும் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்திருக்கிறோம். நம்முடைய ஆத்மா கர்த்தரின் பார் செம்மையா இருக்கிறது, கவனமா இருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த மனதின் நினைவுகள், எண்ணங்கள் தான் நம்மை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அவன் பிரத்யட்சமாய் பேசினவன், அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அற்புதங்களை அனுபவித்தவன், அற்புதத்துக்குள்ளாய் நடந்து சென்றவன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மோசே. இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சியை கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு இறைச்சியை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமாவா இல்லையா? ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 5 நாட்கள் இல்ல, 10 நாட்கள் இல்ல, 20 நாட்கள் இல்ல. ஒரு எண்ணாமம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்பார். நான் 1 மாதம் முழுவதும் அவர்களை இறைச்சியால் போஷிப்பேன். கர்த்தரிடத்திலே முகமுகமாய் தரிசித்தவன், பேசினவன், 40 நாள் இரவும் பகலுமாய் அவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்தவன். அவன் கர்த்தருடைய வல்லமையை அவன் எப்படி மட்டுப்படுத்துகிறான் என்று பாருங்கள். இது எப்படி ஆகும் என்று கேட்கிறான். அதனால் தான் பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்துவின் வல்லமை அறிகிறதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அதை வச்சுக்கிட்ட அப்படிப்பட்ட மனுஷன், பிரத்யட்சமாய் அவரோடு கூட பேசினவன், அவருடைய வல்லமையை அறிந்தவன், அந்த வல்லமையை தன் கோலினால் செய்து காண்பித்தவன், நான் போஷிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், இது எப்படி ஆகும்? How it is possible? நம்ம நேரத்தில் ஒரு தவறு செய்கிறோம் பாருங்க. நம்ம ஆண்டவரோடு கூட பேசுகிறவர்களா இருக்கக்கூடும், தரிசிக்கிறவர்களா இருக்கக்கூடும். ஆனால் வீட்டிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை குறித்து நம்ம பேசுவதற்கு we feel we are insufficient. ஒரு பிள்ளைகளுடைய பிரச்சனைக்கு நம்ம அவர்களுக்கு அதை தீர்க்கமாய் தரிசித்து அவர்களிடத்தில் சொல்லுவதற்கு we find ourselves, சொல்லுங்க, I am insufficient. தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறோம், ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறோம், ஆண்டவரோடு கூட நடந்து வருகிறவர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு வீட்டிலே ஒரு பிரச்சனைக்கு தீர்க்கமாய் தரிசித்து அதற்கு ஒரு பதில் கொடுக்க முடியல. we are insufficient. அது ஏன் I say it, we are insufficient? ஏனென்றால் நமக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது, இது எப்படியா? அப்போ கிறிஸ்துவனுடைய வல்லமையை நம்ம அறிகிற விதமாக நம்ம அறியல. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. பட் Paul has understood it. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினால் தான் பவுலை உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், வேதத்தில் எழுதப்பட்ட அநேக ஊழியக்காரர்களுடைய அநேக மேன்மைகள் உண்டு. ஆனா எல்லா மேன்மையை காட்டிலும் பவுலடியார்ட்ட காணப்பட்ட அந்த மேன்மை, அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. That's why I want to keep him as a model before me. அல்லேலூயா சொல்லுவோம். அந்த மாடலை வைத்துட்டா வேத வசனமே சொல்கிறது, ஆவியானவர் எழுதி கொடுத்த வசனமே சொல்கிறது, அவனை பின்பற்றினீங்கன்னா என்னை பின்பற்றுறீங்க. That is the basis of my assumption and to look into the life of Paul. அல்லேலூயா சொல்லுவோம். அந்த பவுலுடைய வாழ்க்கையை கூர்ந்து நோக்கி பார்க்கிறதுக்கு இந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏனென்றால் ஆண்டவரை எப்பொழுது நமக்கு முன்பாக வைக்கிறது இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏனென்றால் ஒரு எண்ணால நம்மளுக்குள்ள வரும், அவரை போல நம்ம எப்படி ஆகுறது? வருமா வராதா? வருமா வராதா? ஆகையினால் தான் கர்த்தர் இதை எழுதி வைத்தார். பவுலடியார் வார்த்தைகளை ஆவியானவர் ஏவப்பட்டு அதை வார்த்தையை எழுதி நமக்கு கரத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அதை பிடித்துக் கொண்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் கர்த்தருடைய வல்லமையை அறிவதற்காக, உயிர்த்தெழுதலின் வல்லமைக்காக வரை அறிவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டமாகும் குப்பையுமாக அவர் விட்டுட்டு கருதுகிறார் என்று போட்டிருக்கு. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. நான் அடைந்தேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, முற்றினவும் தேறினாக நான் எண்ணுகிறதில்லை. நல்ல கவனிங்க. அவ்வளவு ஞானம் இருந்தும், கர்த்தரை குறித்த அத்தனை அறிவு இருந்தும்,
நல்லா கவனிங்க. பவுல்டியார் குறித்து நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுறேன். அத்தனை அறிவு, அத்தனை ஞானம் இருந்தாலும் அந்த ஞானத்தை அவர் மேன்மையாக கருதவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அதை மேன்மையாக கருதவில்லை. ஏனென்றால் பாவிகளுக்குள்ளே பிரதான பாவி என்று அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். கிறிஸ்துவை அறிந்த அறிவு, கிறிஸ்துவை குறித்த ஞானம் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு? மேன்மையாக கருதவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் எரேமியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 23வது வருஷத்துல he has given a guideline. அல்லேலூயா சொல்லுவோமா? ஞானத்தை குறித்து ஒரு ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டவன். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டவன். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே நன்மையையும் கிருபையையும் தருகிறவர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்த மேன்மை பாராட்ட கண்டவன். அல்லேலூயா சொல்லுவன். ஆகையினால் தான் அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. ஆகையினால என் ஞானமெல்லாம் ஒன்றுமில்லை, என்னுடைய அறிவெல்லாம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா சொல்லுவன். என்றால் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. அதனால் தான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டவன், கர்த்தரை பிரத்யட்சமாய் தரிசித்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அதை எல்லாவற்றையும் அதை தள்ளி வைத்து விட்டு அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறது, அவருடைய ஞானத்தை அறிகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ ஞானி தன்னை ஞானி என்று நினைத்துக் கொண்டால் அதை அடைய முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். ஆகையினால் தான் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறது இல்லை, நான் பிடித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறது இல்லை. நான் அதைத்தான் என்ன எக்ஸாம்பிளா நான் சொன்னேன். ஒரு ரெவலேஷன் வந்தோடனே வேதத்தை என்ன பண்ணி வச்சிடறோம்? ஏன் முடி வைக்கிறோம்? ஓ, இவ்வளவு பெரிய ரெவலேஷன், எனக்கு தலையில ஒரு பெரிய கிரீடம் வைக்க போறாரு அப்படின்னு முடிச்சு வச்சுட்டு போயிடுறோம். ஆனா அதை அவர் அப்படி செய்யல. எனக்கு அன்புக்குரியவங்களே, இன்னொரு காரியத்தை சொல்லட்டும். அதுல என்ன பண்ணுகுதுன்னா, கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிகிறது ஒரு பக்கம், அது கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்கு என்று சொல்லிவிட்டு அந்த 2 காரியங்களே அந்த 9-10 வசனத்தில் சொல்லுகிறார். அது என்ன என்றால் உயிர்த்தெழுதலின் வல்லமை. இன்னொன்று அவர் சொல்லுகிறார், பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிற அறிவு. இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் சொல்லுங்க. இந்த பாடுகள் நம்ம கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே, அவரோடு கூட நாம் அவருடைய உள்ளத்தை அறிகிற அறிவிலே அநேக நேரம் நம்ம பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. ஏனென்றால் இதை நான் அடிக்கடியாக சொல்லுவேன். நீங்க ஆண்டவர்கிட்ட பொறுமை கொடுக்கணும்னு சொன்னா என்ன வரும்? அதனால நான் யாரும் பொறுமை எனக்கு கொடுங்கன்னு ஜோம்னு சொன்னா பண்ண மாட்டேன். ஏன்னா நான் பொறுமையை கொடுங்கன்னு கொடுத்துட்டு ஆண்டவர் உபத்திரவ வச்சா என்னை திட்டுவாங்க. அப்போ நீங்க ஓசியா 11:4 வாசிங்கன்னா அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தேவனுடைய அன்பை குறித்து அவரை அறிகிற அறிவு, தேவனுடைய ஞானத்தை குறித்து அறிகிற அறிவு, உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து அறிகிற அறிவு, இங்கு தேவனுடைய அன்பை குறித்து அறிகிற அறிவு. அந்த அன்பை குறித்து அறிகிற அறிவிலே தான் ஒரு பாடுகள், அதாவது ஒரு கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், வலி வரும், வேதனை வரும். அல்லேலூயா சொல்லுவோம். அங்க பார்க்கிறோம் தேவனுடைய அன்பு என்னவா? வாசிங்க 11:4. மனுஷனை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால். அல்லேலூயா. போதும். அவருடைய அன்பு நம்ம we want to see the love of God. ஆனா ஆண்டவருடைய அன்பை குறித்து நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம் அப்படின்னா, அவர் நம்மளை கட்டி அணைத்து முத்தமிடுகிறவர் என்றுதான் அவருடைய அன்பை நினைத்திருக்கிறோம். ஆனால் இங்கு வேதம் அழகாக சொல்கிறது, அவருடைய அன்பு என்ன என்றால் கயிறுனால் உன்னை கட்டி இழுக்கிறாராம். ஒரு கயிறை ஒரு மனுஷனை ஒரு கயிறினால் கட்டி இழுத்தால் என்ன ஆகும்? You are pulled by a rope tied on you. What will happen?
It will hurt you. It hurts. அது வேதனை உண்டாக்கும். பட் தட் இஸ் த லவ் ஆஃப் காட். அல்லேலூயா சொல்லுமா. அது சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ ஒரு சின்ன பிள்ளைய ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தி கொண்டே போறாருன்னு வைங்களேன், ரொம்ப சாஃப்டா தான் கரம் பிடிச்சிட்டே இருப்பாரு. இந்த வழியை தாண்டி அவன் அந்த பக்கம் போனா என்ன பண்ணுவாரு? அவ்வளோ பெரியவர் இத்தினூண்டு பயல அவர் கிரிப் பண்ணா என்ன ஆகும்? வலிக்குமா வலிக்காதா? அது ஏன் அந்த வலி வருதுன்னா, நான் உன்னை இப்படிதான் போக சொல்றேன், நீ அந்த பக்கம் போறியே, உன்னை திருத்துவதற்காக. அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருடைய அன்பு அதே அவர் அறிந்தவர். அல்லேலூயா சொல்லுமா. நீ போகிற இடமெல்லாம் உனக்கு பாடுகள் தான் வரும். அல்லேலூயா சொல்லுமா. நல்லா கவனிக்க பிரியமானது. அவர் போகிற இடமெல்லாம் பிரியாணி கிடைக்கணும் அவருக்கு எழுதப்படல. போகிற இடமெல்லாம் ஊழியத்திற்கு போகிற இடங்கள்லாம் அவருக்கு என்ன பாடுகள். அதைத்தான் இந்த பாடுகளின் ஐக்கியம், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை என்ன, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்ளணும். ஏனென்றால் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லப்படுகிறது என்னன்னா, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சிச்சிக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. ஆண்டவர் சிச்சிக்கிறார் என்று வசனத்தை வாசிங்க. 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12 சொல்கிறது, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறு. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து. அல்லேலூயா சொல்லுமா. அப்போ அவர் நம்மளை சிச்சிக்கும் பொழுது, இல்ல ஒரு பெரிய ரகசியத்தை நான் சொல்லட்டும். அந்த என்னென்றால் ஆவியானவரை நம்ம என்ன பண்றோம்? ஒரு பெரிய அக்கினிக்கு நம்ம ஒப்பிடுகிறோம் இல்லையா? ஆமாவா? ஆனா அந்த அக்கினி நம்ம மேல இறங்கும் பொழுது நம்மளுக்கு சுடுதா? வெந்து போறோமா? ஆமாவா இல்லையா? அப்போ கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் பொழுது காயம் உண்டாகும். ஒரு ரகசியம் சொல்லட்டும், அந்த காயம் சீழ்பிடிக்காது. காயம் வரும். ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? காயப்படுத்துகிறவர் காயம் கட்டுகிறவர். அவர் உன்னை பிடித்து இழுக்கும் பொழுது அந்த காயப்படுகிறது, நீ சீழ்பிடிக்காது. அந்த சீழ்பிடித்த அந்த காயத்தை குணமாக்குறதுக்கு வேறு ஒருத்தன் வர வேண்டாம், ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டாம். அல்லேலூயா சொல்லுமா. நம்ம அநேக நேரத்தில் தேவன் நம்மை சிட்சிக்கும் பொழுது எடுக்கிற பாடுகளை நம்ம பார்க்கும் பொழுது இன்னொரு தீர்க்கதரிசிட்ட போயிடுறோம்ல, அங்கு போறோம்ல ஒரு ஆறுதல் தேடி. கர்த்தர் எனக்கு இதுல நான் என் தெய்வத்தை அதிகமாய் நான் அறிந்தவன். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா சொல்லுமா. நான் தேவனை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறபடியினால, அதிகமாய் அவர் என் மீது அன்பு வைத்திருக்கிறபடியினால நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இட் மே பி ரெலவென்ட் டு திஸ் ஆர் மே நாட் பி ரெலவென்ட். நான் காயப்படுகிற அளவுக்கு நான் தேவனுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுவேன். till it hurts my purse. அல்லேலூயா சொல்லுவேன். நீங்க என்னுடைய வாழ்க்கையை நீங்க கூர்ந்து பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் காயப்படுகிற, அதாவது ஏனென்றால் எனக்கு தேவனை பற்றி தெரியும், நல்ல தெய்வத்தை பற்றி நல்லா தெரியும். நான் கர்த்தருக்கு கொடுத்து நான் தெருவுக்கு நிக்கல. இன்னைக்கு தேதியில நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன், யாரிடத்திலும் நாங்கள் கையேந்தி நிற்பதில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா. என் தெய்வத்தை தெரியும், என் ஆண்டவரை நன்றாய் தெரியும், அவரை அறிகிற அறிவு. அல்லேலூயா சொல்லுவோமா. நான் அவருக்கு கொடுத்து நான் தெருவிலே வந்து நிற்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா. அதை அறிந்தவன், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன். கையில பணம் வச்சிருப்பேன், கடைக்கு போவேன், ஒரு காரியத்தை பார்ப்பேன், ரொம்ப ஆசை இருக்கும், நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் வாங்க மாட்டேன். இட் ஹர்ட்ஸ். ஏன் நீ வாங்கக்கூடாது கேட்பாங்க. பட் அதை அவருக்காக நான் விட்டு கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்றேன். நான் அதை வாங்கிட்டேன்னா அவருடைய ஊழியத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது?
I will cut from my giving. அப்படிதானே? அப்படிதானே? அது எப்பவுமே ஒன்னு எடுத்து இன்னொன்று தானே கொடுக்க முடியும். நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குமா? ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கிறது வந்து கொண்டே இருக்கும். கரந்தட்டி ஆண்டவருக்கு. ஆகையினால செக்குலர் லைஃப்ல என்ன பண்ணுவோம்னா, இதை வாங்கலன்னா அது வாங்க முடியாது. நான் வாங்கலன்னா எனக்கு வேறு விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஆரஞ்சு பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. வெயில் நாள் இது. என்னமோ ஒரு ஆரஞ்சு, அந்த இந்த ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு வாங்கி சாப்பிடணும்னு ஆசை. சாத்துக்குடி அதெல்லாம் இல்லை, கமலா ஆரஞ்சு வாங்கி சாப்பிடணும்னு ஒரு ஆசை. எந்திரிச்சு கார் எடுத்து போய் வாங்கிட்டு வர்றதுக்கு சோம்பேறித்தனம். நாட் தட் ஐ டோன்ட் ஹவ் மணி, எந்திரிச்சு போய் வாங்குறதுக்கு சோம்பேறித்தனம். மத்தியானம் 1 மணிக்கு 12:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு ஆசை இருந்துச்சு, அப்படியே படுத்துட்டேன். 2:30 மணிக்கு கதவு தட்டேன். ஒரு அம்மா வந்து செபிக்க வந்தாங்க. ஒரு கூடை நிறைய ஆரஞ்சு பழம். நான் இதை உங்களுக்கு சொல்றேன். இது நிச்சயமா இதனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரை நாம் நேசிக்கும் பொழுது, ஆண்டவரிடத்துல கொடுக்க பழகும் பொழுது, ஆண்டவர் கொடுக்கிறத உன்னால பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமாக எண்ணுகிறார், எண்ணிக்கொண்டிருக்கிறார், விட்டுவிடுகிறார், குப்பையுமாக எண்ணுகிறார். நான் பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. குப்பையுமாக அதை விட்டதற்கு அப்புறமும் ஒரு தாட் ப்ராசஸ் இன் ஹிஸ் மைண்ட். அல்லையா? அவனுடைய மனதில் ஒரு தாட் ப்ராசஸ். ஐயோ, இவ்வளவு பிரஷியஸை விட்டுட்டனே. அதனால அது பிரஷியஸ் அவர் எண்ணுறதில்லை, அதை குப்பையுமாக எண்ணுகிறார். அல்லையா சொல்லுங்க. வாட் எவர் க்ளோஸ் டு யூ, யூ கன்சிடர் இட் அஸ் அ ட்ராஷ். அல்லையா சொல்லுங்க. இது நிச்சயமான. My wife is very close to me. Whatever it is close to you or possessed by you, நீ எதையெல்லாம் நீ ஆசை வச்சிருக்கிறாயோ, உனக்கு இருதயத்துக்கு நெருங்கி இருக்கிறதோ, அதை குறித்து நம்ம மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். She is close to me. She keeps me very close to her heart. எல்லா மனைவிகளும் அப்படித்தானே? கணவன் மாற மூஞ்செல்லாம் சரியில்லையே, அப்படி இல்லையோ? அப்படி இல்லையோ? She keeps me very close to her heart. I will also keep her very close to my heart. ஆனா அவ்வளவு க்ளோஸா வச்சிருக்கிறேனே ஒழிய, I never consider it as precious for the sake of knowing Christ. Hallelujah சொல்லுவோமா? அதாவது அவர் என்னை அருகாமையிலே, என்னை இருதயத்திலே வைத்திருக்கிறது என் தெய்வத்தை தூரப்படுத்துவதற்கு அல்ல. இதை you should carefully understand this. அவள் எனக்கு நெருங்கி இருப்பது எதற்காக? என் தெய்வத்தை தூரப்படுத்துவதற்கு அல்ல. It's not to keep my God away from me. That is the mind you should மறுரூபமாகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? I keep her precious just to know the love of God. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் விட்டு விட்டார். அடைந்தேன் என்று எண்ணுகிறதில்லை, அவரை அறிகிற அறிவுக்காக. 2வது ஒரு காரியத்தை சொல்லட்டும். அந்த 9வது வசனத்தில், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி, in order that I may win Jesus Christ, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கென்று நான் எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், விட்டேன், நஷ்டமாக விட்டுவிட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். நான் பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. கர்த்தர் எனக்கு அழைத்த அழைப்பை நான் பொறுமையோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? எதற்காக? நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறது என்றால் என்ன? ஆத்தும ஆதாயம்.
ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்துகிறது தான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுமா. நம்ம பவுலடியார் வாழ்க்கையை வைத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதால் நம்மால செய்ய முடிகிறது இல்லை. அல்லேலூயா சொல்லுமா. 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால் என்ன பண்ண, நான் மாம்சம் புசிக்கிறதை ஒருவனை அதான் வாசிமா. ஆதலால் சகோதரனுக்கு நான் சாப்பிடுகிற சாப்பாடு ஒரு இடரலை உண்டாக்கினால் விட்டு கொடுக்கிறான். ஆத்தும ஆதாயம்னா அது. நான் அவனை ஆதாயப்படுத்திக் கொண்டால் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறேன். அந்த ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்தினால் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறேன். ஆகையினாலே நான் அந்த என்னிடத்துல இருக்கிற சில திங்ஸ் அவனுக்கு ஒரு இடரல் உண்டாக்கினால் நான் என்ன பண்ணுவேன், மாம்சம் புசிக்கிறதையே அப்படி பண்ண முடியுதா நம்மளால? மூஞ்செல்லாம் பார்க்க முடியுதா? 2 கால நாட்கள்லயே சமைக்காம இருக்க முடியல. நல்லா கவனிங்க இப்படி. ஆனா அதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் பார்த்தா நீங்க பயந்துருவீங்க. அது ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால் அவனை என்ன பண்ணணுமா சொல்லுங்க, பயப்படுறீங்க. ஏந்திர கல்ல அவன் கழுத்துல கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுள்ளது. அப்போ கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக நான் ஒரே ஒரு சின்ன காரியம் சொல்லட்டும். நான் முந்தைய ஒரு சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த காரியத்தை நம்ம ஆலயத்துக்கு போகும்பொழுது அநேகர் என்ன பண்றோம், முக்காடு போட்டுக்கிறோம் இல்லையா. நான் டோன்ட் மிஸ்டேக் மை ஸ்டேட்மெண்ட். நான் சொல்றத தப்பா நினைக்காதீங்க, தப்பா புரிந்து கொள்ளாதீங்க, தப்பா போய் மற்றவங்ககிட்டையும் பேசிடாதீங்க. என்னை பத்தி தப்பா ஐ ஹவ் பீன் ஸ்லாண்டர்ட் லைக் திஸ் ஃபாரெவர். என்னுடைய வாழ்க்கையில என்ன ஸ்லாண்டர். நான் முக்காடு போடுகிறவருடைய மனநிலைமையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா மனம் மறுரூபமாக வேண்டும் என்று நான் பேசிக்கொண்டிருக்கேன். ஆலயத்துக்கு வரும்பொழுது, இங்க வரும்பொழுது ஆண்டவர் இருக்கிறாருன்னு என்ன பண்றீங்க, முக்காடு போடுறீங்களா இல்லையா? நீ போடல, அதனால நீங்க முக்காடு போடணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி டாக்டரின். பட் முக்காடு போடுகிறவர்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். ஆலயத்துக்கு போகும்பொழுது முக்காடு போடுறீங்க. அதே ஆலயத்துல ஒரு திருமணத்துக்கு போகும்போது, அதே ஆலயத்துல அந்த ஆண்டவர் இருக்காரா இல்லையா, அம்மாவா இல்லையா? அப்போ அந்த திருமணத்துக்கு போகும்போது ஆலயத்துல தேவன் இருக்கிறாருன்னு தானே போட்டு முக்காடு போடுறீங்க. ஆனா திருமணத்துல மட்டும் ஏன் போட மாட்டேன்றீங்க சார்? அப்போ முக்காடு போடுறது தப்பு என்று, தவறு என்று உண்மை போடணும்னு நான் சொல்லல. அந்த முக்காடு போடுறவர்களுக்குள்ள இருக்கிற மனநிலைமையை சுட்டி காமிக்கிறேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனா முக்காடு போடலாம், புதன்கிழமை ஒரு கல்யாணத்துக்கு போனா என்ன பண்ணலாம். இது மற்றவங்களுக்கு இடரலா இருக்குமா இல்லையா? இது இடரலா இருக்குமா இல்லையா? We are talking about the new generation. பிள்ளைகளை பத்தி பேசுறோம். அப்ப பக்கத்துல உங்க கல்யாணம் ஆலயத்துக்கு வர்ற அவளும் நீ முக்காடு போடுறத பார்த்துட்டு அவ என்ன பண்ணுவா? இப்ப இருக்கிற பிள்ளைங்க நிலைமை தெரியல. அம்மா போடுறாங்கன்னா உள்ள போடும், அந்த நாட்கள்ல அது போடுவாங்க. நீ கல்யாணத்து அன்னைக்கு முக்காடு போடுறது இல்ல, அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய கேள்விக்கு வரும், என்ன கல்யாணத்துக்கு வர்ற அன்னைக்கு உங்க போட மாட்டேன்றாங்க. வருமா இல்லையா? நம்ம இடரலா இருக்குமா இல்லையா? அப்போ அப்படி ஆத்மாவை எப்படி நம்மளால ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும்? எப்படி கிறிஸ்துவை நம்மால ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும்? ஆகையினால் தான் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். தானியேல் 1:8 வாசித்தீங்கன்னா, அவன் அந்த மாம்சம் புசிக்கிறது என்ன பண்ணா, ராஜா சாப்பிடுகிற போஜனம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம்.
அப்படி என்று சொல்லி அவன் பருப்பு தண்ணீர் முதலானவைகளை மாத்திரம் எடுத்து அவன் அது அவனுக்கு கூட இருந்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 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 மனம் மாறுகிறதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்குமா இல்லையா? இன்னொரு காரியத்தை சொல்றேன், எப்படி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். 7ஆம் அதிகாரம் 25 அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு அழகாக சொல்லுகிறது, மோசே என்கிற ஒரு மனுஷனிடத்துல ஆண்டவர் ஒரு எண்ணத்தை போடுகிறார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. அது என்ன எண்ணம் என்று பாருங்க. என்ன எண்ணம்? நீ சகோதரர்களை போல போய் சந்தி என்று சொல்கிறார். He calls him for a ministry. அல்லேலூயா சொல்லுமா. உன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீ என்ன பண்ணணும்? போராடணும். அதனால உங்க இதை சந்தி. ஆனா அவனுடைய மன நிலைமையை பார்க்கணும். ஐ வாண்ட் யூ டு ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் தி அவனுடைய மைண்டுக்குள்ள ஓடுகிற எண்ண அலை. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்க மனதுக்குள்ள ஓடுகிற எண்ண அலை தான் உங்களை கேவலப்படுத்துது என்று சொல்லி அந்த வார்த்தைக்காக நான் வருந்துகிறேன். நான் அநேகருடைய எண்ண அலைகள் தான் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கேவலப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுமா. அவன் சகோதரரை போய் சந்தி என்று சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? முதலாவது என்ன பண்ணிட்டான்? அவன் அந்த அரண்மனையை விட்டு போகாம அவன் ஒரு எகிப்தியன் என்ன பண்ணிடுறான்? அப்போ ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக அவன் எதையும் அவன் விட்டு கொடுக்கல. பவுலடியார் அது இடர்ல இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? மாம்சம் புசிக்க மாட்டேன். அப்போ அந்த அந்த இது அந்த ராஜபோக வாழ்க்கையை அவன் என்ன பண்ணல? விடல. அப்படியே இருந்துட்டு அவன் அந்த ரட்சித்தரலாம் நினைச்சிட்டு போனான். என்னாச்சு? ஆண்டவரை ஆதாயப்படுத்திக் கொள்றதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை அவனுக்கு. அந்த உலகத்திலிருந்து அவனை, அந்த ஊர்ல இருந்து அவனை துரத்தி விட்டுட்டாங்க. ஆனால் 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 25வது வசனத்துல இதைத்தான் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அவன் விசுவாசத்திலே பெரியவனான பொழுது. அல்லேலூயா சொல்லுவோமா. அதைத்தான் நீங்கள் இந்த நாட்களிலே செய்ய வேண்டும். அவன் விசுவாசத்திலே அவன் பெரியவனான பொழுது. There is a spiritual life in everyone. அல்லேலூயா சொல்லுவோமா. எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அதை கண்டு கொள்ளாமல் இருந்து போயிடும். நமக்குள்ளாய் ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான் என்பதை நாம் கண்டுகொள்ளுகிறதில்லை. இந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறது உன் மனதை கட்டுப்படுத்தினால்தான் உள்ளான மனுஷன் பலப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினால் தான் ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து சொல்லல, ஆத்மாவை பற்றி சொல்லல, ஆத்மாவின் பொறுப்பை குறித்து சொல்லல. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் உன் மனம், your mind should not follow the pattern of the world. இந்த உலகத்தை சார்ந்து இருக்க கூடாது, இந்த உலகத்தின் பின்னே போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. Don't follow the pattern of this world. உன் மனம் புதிதாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா. மறுரூபம் என்று சொன்னா இந்த வார்த்தையை விட்டுட்டு ஓடி போயிருவீங்க. நம்மளுக்கு இப்போ மறுரூபம் எல்லாம் எப்போ வரும்? எப்போ வரும்? அவர் வருகையில் தான் வரும் அப்படின்னு அது அப்படியே கண்டுகொள்ளாம போயிடுவீங்க. மனம் புதிதாக, அதுதான் மறுரூபம். உன்னுடைய ரட்சிப்பை குறித்து, ஆத்மா பொறுப்பை குறித்து அந்த ஆண்டவர் சொல்ல மனம், அவன் மனம் எப்பொழுது அவனுக்கு புதிதாக்கப்பட்டதுன்னா 11ஆம் அதிகாரம் 25 விசுவாசத்துல அவன் பெரியவனான பொழுது அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதுதான் கர்த்தரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும். தேவனை அறிகிற அறிவு அவனை ஆதாயப்படுத்தி. 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கட்டும். அந்த 9:10 இன்னொன்று, நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு. எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறார், எண்ணிக்கொண்டிருக்கிறார், விட்டு விடுகிறார், குப்பையுமாக எண்ணுகிறார்.
நான் பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. எதற்காக? நான் கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறவன் என்று இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? எல்லாரும் நீங்க சொல்லலாம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்றால் எல்லாரும் ரட்சிப்படைந்தவர்கள், எல்லாருடைய ஆத்மாவும் தேவனுக்கு நேராய் செம்மையாய்த்தான் இருக்கிறது. அதை குறித்து நான் சந்தேகப்படவே இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீ வேதத்தை முழுமையாய் வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு நீங்க வேதத்தை திறந்து வாசிக்கிறீங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். அப்பதான் ஒருவன் என்னில் இருக்கும் பொழுதுதான் நான் அவனுக்குள் இருக்க முடியும். நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதை எப்படி வெளிக்கொண்டு காண்பிக்க முடியும்? ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது. அல்லேலூயா சொல்லுமா? ஆமாவா இல்லையா? ஆண்டவர் பிரகாசமுள்ள ஒளியானவர். அந்த ஒளியானவர் உனக்குள்ளே வரும் பொழுது உன்னிடத்திலே முகம் பிரகாசிக்கும். அவர் உள்ளே இல்லை என்றால் 40 நாட்கள் இரவும் பகலுமாய் அவன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தவன். ஆண்டவருடைய வெளிச்சத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அவனுடைய முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா சொல்லுமா? ஜனங்கள் அதை பார்க்க பயந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது மோசேயை. அப்படி என்றால் கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கணும் என்று. ஏனென்றால் நீங்க வேதத்தை நீங்க திறந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? கர்த்தர் யோசேப்போடு கூட. அதுல ஒரு சொல்லப்படாத ரகசியத்தை சொல்லட்டும். யோசேப்பு கர்த்தருக்குள் இருந்தபடியினால் தான் அவர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தடி அது எழுதப்படாத சத்தியம். அல்லேலூயா சொல்லுமா? அவன் கர்த்தரோடு கூட இருந்தபடியினால் தான் அவர் உனக்குள் இருந்தார். இது முக்கியம் பிரியமானது. அநேக நேரத்தில் நாம கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்றீங்க. ஆனா நீங்க அவருக்குள்ள என்ன? எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸ். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா. நான் ஆண்டவரை ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டா எனக்குள்ள நான் புதிய எல்லாம் மனம் மாறிடுது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்னு ஒரு நினைப்பு வந்துவிடு. நீங்க ஆதியாகமம் 26, 28 எடுத்து வாசித்து பாருங்க. ஈசாக்கை பார்த்து அபிமெலேக்கு சொல்றான், உன்னுடைய நண்பனு சொல்றேன், கர்த்தர் உன்னோடு நிச்சயமா உன்னோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். அது எப்படி காணப்படுதுன்னா, இவன் ஆபிரகாம் வெட்டி வைத்த துறவை எல்லாம் இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க? பெலிஸ்தர்கள் தூர்த்து போட்டாங்க. இப்ப அந்த துறவை எடுத்து இவன் ஆழப்படுத்தி அவன் தண்ணி பார்த்து தேடிக்கிட்டு இருக்கான். அப்பொழுது இந்த தூர்த்து போட்ட இந்த பெலிஸ்தியர்கள் இவனிடத்துல சொல்றாங்க, இது எங்களுடைய துறவு என்று சொல்றாங்க. இது ஆபிரகாமுடைய துறவு என்று ஈசாக்குக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவர் எங்க இதுன்னு சொன்னோன்னா என்ன பண்ணிடுறான்? அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போகிறான். இன்னொரு இடத்துல போறாங்க, அப்பவும் அவங்க சொல்றாங்க. இன்னொரு இடத்துக்கு போறாங்க, அப்பவும். ஆனா ரெகோபாத் என்கிற இடத்துல வந்தவுடனே அங்கு தண்ணீரை அந்த பெலிஸ்தர்கள் ஒன்றும் கேட்கல. அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, அவனுக்கு தரிசனமாகி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கருந்தட்டி ஆண்டவருக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஈசாக்கிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுமா? 2 வசனம் கழிச்சு நீங்க பாக்குறீங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். இது நல்ல கவனிங்க பிரியமான. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்று சொன்னேன். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக என்று சொன்னேன். கிறிஸ்துவில் காணப்படும்படியாக, நான் கிறிஸ்து எனக்குள் காணப்படும்படியாக. கடைசியாக ஒரு காரியம் சொல்றேன். 9-10 வாசித்து பார்த்தீங்கன்னா, அது நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உண்டாகும்படி, அந்த கிறிஸ்துவோடு கூட நான் உயிரோடு எழும்புவதற்கு நான் தகுதி பெற வேண்டும் என்றால், எனக்கு மேன்மையான எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணணும்?
நஷ்டமாகுது எண்ணிக்கொண்டிருக்கணும், எண்ணிக்கொண்டிருக்கணும், விட்டு விடணும், குப்பையுமாக எண்ணணும். அல்ல எதற்கு? அவரோடு கூட நான் 4ஆம் அதிகாரம் தெசலோனிக்கேயர்ல அழகா பவுலடியார் எழுதுகிறார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் ரகசிய வருகை வரும்பொழுது அவர் உயிரோடு இருக்க மாட்டார் என்று அவருக்கு நல்லா தெரியும். ஆகையினாலே அவர் சொல்லுகிறார், நீங்க 4ஆம் அதிகாரம் 17 வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், அந்த நாளில் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். தன்னை குறித்து சொல்றான். நான் அப்போ இருக்க மாட்டேன். கர்த்தர், ஏன்னா கர்த்தருடைய காரியம் ஆரம்ப நாட்களிலே பவுல் எழுதியிருக்கிறார். அவருடைய கிரியைகள் ஆரம்பமாகிறது. அப்பொழுது அவர் கிரியைகள் கிருபை காலம் முடிகிற பொழுது அவர் வருகிறார். அப்போ வரும்பொழுது நான் உயிரோடு கூட இருக்க மாட்டேன். ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு கூட எழுப்பக்கூடாது. எனக்கும் உனக்கும் சொல்லப்பட்ட அங்க ஒரு பெரிய ஒரு ரகசியம் என்னென்றால், உயிரோடு கூட இருக்கிற நாமும் அவரோடு கூட எழுந்து போவோம். கரந்தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? பரிசுத்தமா இருக்க நினைக்கிற ஒவ்வொருவரும் அவர் வரும் பொழுது அவரோடு கூட நாம் போவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இது எது அப்படி என்றால், நான் பெற்றுக்கொண்டது ஒன்றுமில்லை. அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு மேன்மையெல்லாம் ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணணும். முழங்கால் படி.